செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வீட்டிற்கு ஆண் நண்பரை அழைத்து வந்து தகாத முறையில் நடந்து கொண்டதால் தனது வீட்டு பணிப்பெண்ணை வேலையை விட்டு நிறுத்தியதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவின் மனைவி நேஹா தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டில் இருந்து நகைகள் திருடப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் பணிப்பெண் லட்சுமி தற்கொலை முயற்சி நாடகம் நடத்துவதாகவும் நேஹா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. விவரங்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவினுடைய இல்லமானது தியாகராய நகரில் இருக்கிறது. அந்த இல்லத்தில் சில வருடங்களாகவே கடந்த சில வருடங்களாக லக்ஷ்மி என்ற பணிப்பெண் அங்கே பணிப்பெண்ணாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஞானவேல் ராஜாவினுடைய இல்லத்தில் நகைகள் திருடப்பட்டதாக அந்த புகாரானது எழுந்திருந்தது. முக்கியமாக ஞானவேல் ராஜாவினுடைய மனைவி காவல் நிலையத்தில் தங்கள் வீட்டில் நகை திருடப்பட்டு இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த பணிப்பெண் லக்ஷ்மியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விசாரணைக்கு பிறகு பார்த்தோம் என்றால் நேற்று முன்தினம் பணிப்பெண் லக்ஷ்மி வீட்டிற்கு சென்று விட்டு மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அவர் அரளி விதை அரைத்து குடித்துவிட்டு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய அம்மா எத்தகைய குற்றமும் செய்யவில்லை, வேண்டும் என்று திருட்டு பழி சுமத்துவதாக கூறி விசாரணை நடத்துகிறார்கள். அவர் மன உளைச்சலில் இருக்கிறார், தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்று காவல்துறையில் லக்ஷ்மி, அந்த பணிப்பெண் லக்ஷ்மியினுடைய மகளும் கூட புகார் அளித்து இருந்தார். இதற்கிடையே இந்த பிரச்சனையில் ஞானவேல் ராஜாவினுடைய மனைவி நேகா தற்பொழுது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தை பார்த்தோம் என்றால், வீட்டிற்கு ஆண் நண்பரை அழைத்து தகாத முறையில் நடந்து கொண்டதால் தனது வீட்டு பணிப்பெண்ணை வேலையை விட்டு நிறுத்தியதாக ஞானவேல் ராஜாவினுடைய மனைவி நேகா தெரிவித்து இருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால், நகைகள் திருடப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் பணிப்பெண் லக்ஷ்மி தற்கொலை முயற்சி நாடகம் நடத்துவதாகவும் நேகா அந்த குற்றச்சாட்டில் விளக்கங்களை தெரிவித்து இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால், பணிப்பெண் லக்ஷ்மியினுடைய நடத்தை சரியில்லை என்பதால் வேலையை விட்டு நிறுத்தினேன் என்றும் ஆண் நண்பரை வீட்டிற்கு அழைத்து தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் இது தொடர்பான விளக்கம் கேட்டால் அவர் சரியான பதில் அளிப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே வீட்டில் ஐபோன் பணம் திருட்டு போனது, தற்போது தங்க கம்மல் திருட்டு போனதாக கூறி போலீசில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் அவரிடம் அந்த விசாரணையுமானது லக்ஷ்மியிடம் நடைபெற்றது என்றும், விசாரணையின் போது தங்க கம்மலை கொடுத்து விடும்படி மட்டுமே கூறினோம் என்றும், அதே போல வீட்டிற்கு சென்று தற்கொலை முயற்சி நாடகத்தை லக்ஷ்மி அரங்கேற்றி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளையும் ஞானவேல் ராஜாவினுடைய மனைவி நேகா இத்தகைய ஒரு விளக்கத்தை கொடுத்து சில குற்றச்சாட்டுகளை அந்த பணிப்பெண் மீது வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.